இட்ஸ் Thursday மார்னிங் அண்ட் அன்னைக்கு வந்து ஷட் டவுன். ஸோ அன்னைக்கு வந்து சிண்டுவோட அப்பாவுக்கு லீவு. ஸோ சிண்டுக்குமே லீவ் போட்டுட்டு வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி வரைக்கும் கிளம்பி போயிட்டோம். அப்பா ஊர்லேருந்து வந்ததுலேருந்து வெளியில் எங்கேயுமே போகல. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். பொள்ளாச்சியில் வந்து ஒரு ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வந்திருந்தோம். பெருசாக எதுவும் பிளான் இல்லை, சடன் பிளான் தான். ஸோ போகிற வழியில் இளநீ வாங்கி குடிச்சிருந்தோம். இந்த இளநியில் அவ்வளோ தண்ணி இருந்தது, ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ அங்கே ஒரு இளநீ குடிச்சிட்டு தென் திரும்ப ட்ராவல் பண்ணி நாங்கள் போகணுன்னு நினச்சி ஆற்றுக்கு வந்து போயிட்டோம். பட் ஆற்றுல தண்ணியும் ஓடிச்சு, ஆனால் எங்களால் குளிக்க முடியல. புல்லெல்லாம் வளர்ந்து கொஞ்சம் பயமாக இருந்தது பார்க்குறதுக்கு. பெருசாக ஆட்களும் குளிக்கலை. ஸோ அங்கே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ பக்கத்துலேயே மாசாணி அம்மன் கோயில் இருந்ததுனால கோயிலுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி வந்து ஆடி 1 கோயிலில் போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஸோ மாசாணி அம்மன் கோயில் பக்கத்துலேயே ஒரு பார்க் உண்டு. ஸோ அங்கே வந்து சிண்டு வந்து நல்லா கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தா. அங்கே இந்த மாதிரி பலூன் ஷூட் பண்ணுற கேமும் இருந்தது. ஸோ நானே என் ஹஸ்பண்ட்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் ஒரு பலூன் சூப்பராக ஷூட் பண்ணிட்டாங்க. சிண்டு நானுமே ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டு பொள்ளாச்சியிலே ஒரு சூப்பரான ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.